ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐடிபிஐ பேங்க்ல இருந்து ரிலீஸ் பண்ண எக்ஸிகியூட்டிவ் சேல்ஸ் போஸ்டிங்கோட ஜாப் நோட்டிஃபிகேஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்க்க கண்டிப்பாக பண்ணுங்க. இந்த இந்த ஜாப் போஸ்டிங்ஸ்க்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 1000 வேகன்சி இருக்கு. ஃப்ரெஷரா இருந்தா கூட அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட சேலரி வந்து 48,000 வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. யார் யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்றது, எக்ஸாம் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல இருக்கு. வாங்க ஃபுல் டீடைல்ஸை பார்க்கலாம். இதுதான் ஐடிபிஐ பேங்க்ல இருந்து ரிலீஸ் பண்ண அஃபிஷியல் ஜாப் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? இங்க பார்த்தோம்னா அவங்க கிளியரா சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் எலிஜிபிள் ஃப்ரம் த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் அப்படிங்கறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலா வந்து 1000 வேகன்சி இருக்கு அப்படிங்கறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கேஷ் வைஸ் வந்து ரிசர்வேஷன் பார்த்தோம்னா அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 448, அப்புறம் எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு 94, அப்புறம் எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு 127, ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 231, அப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 100 அப்படிங்கறது வந்து அவங்க நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா இதோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து என்னைக்குள்ள கட் ஆஃப் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1st of Octoberல இருந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்லி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னையிலேருந்து என்னைக்குள்ள பண்ணணும்னா 7th of Octoberல இருந்து 16th of Octoberக்குள்ளார இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் வந்து என்னைக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா டிசம்பர் டிசம்பர் 1st 2024 சண்டே வந்து இந்த ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நீங்க வந்து ஏஜ் வந்து மினிமம் 20ல இருந்து 25 இருக்கணும் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க வந்து செகண்ட் ஆஃப் அக்டோபர் 1919ல இருந்து 2004 தான் பிறந்திருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு மேல பிறந்திருந்தீங்கன்னா நீங்க வந்து இந்த போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கறது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து என்னன்னு பார்த்தோம்னா நீங்க வந்து ஜஸ்ட் டிகிரி வாங்கியிருந்தா போதும் அப்படிங்கறது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கிராஜுவேட் ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, வேற எதுவுமே சொல்லல. ஓகேங்களா? ஒன்லி டிப்ளமோ கோர்ஸ் வில் நாட் பி கன்சிடர். ஸோ நீங்க டிப்ளமோ கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணாதீங்க, உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கறது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து சேலரி வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 29,000 பர் மந்த் என்ன ஃபர்ஸ்ட் இயர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் மந்த்ல இருந்து 31,000 பர் மந்த் அப்படிங்கறது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஜாப் வந்து பியூர்லி கான்ட்ராக்டர் ரோல் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு பர்மனன்ட் ஜாப் கிடையாது, இது வந்து ஒரு ஒரு கான்ட்ராக்ட் ஜாப் தான் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கான்ட்ராக்ட் வந்து இனிஷியலா வந்து 1 year அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிடுவாங்க. இயர் டு 1 year வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிடுவாங்க. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து 2 years வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்க எலிஜிபிள் ஃபார் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஓ கிரேட் அப்படிங்கறது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ் ஷால் பிகம் எலிஜிபிள் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரேட் ஓ இன் அ பேங்க் த்ரூ செலக்ஷன் ப்ராசஸ் தட் வுட் பி கண்டக்டட் பை த பேங்க். ஸோ நீங்க வந்து 2 years இதுல வந்து சர்வ் பண்ணாலே போதும், நீங்க வந்து ஈஸியா வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆயிடலாம் பேங்க் மூலியமா அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட், அதுக்கப்புறமேட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டெஸ்ட், அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ரீ ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் டெஸ்ட் இது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஆன்லைன் டெஸ்ட்ல என்னென்ன கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து டோட்டலா 120 மார்க்ஸ் வந்து இந்த இது இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனாலிட்டிக்ஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் எக்கானமி, பேங்கிங், அவேர்னஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஐடி இது எல்லாமே கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ மார்க்ஸ் அப்படிங்கிறது இங்க கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் வந்து 2 லாங்குவேஜ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னென்ன லாங்குவேஜ்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அப்படிங்கறத வந்து அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம் ஆன்லைன் டெஸ்ட் எழுதும்போது ஏதாவது ராங் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ஒன் ஃபோர்த் ஆஃப் த மார்க் வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பர்சனல் இன்டர்வியூ. அது வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் வேகன்சியை பொறுத்து கட் ஆஃபை பொறுத்து நீங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப வந்து நீங்க பர்சனல் இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து மெடிக்கல் டெஸ்ட் வந்து நீங்க போகணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூ வந்து எவ்வளவுன்னா 100 மார்க்ஸ்க்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நீங்க வந்து மினிமமா 50% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து 45% யாருக்குன்னா எஸ்சி, எஸ்சி, ஓபிசி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 45% அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ எலிஜிபிலிட்டி வந்து நீங்க வந்து நேஷனாலிட்டி வந்து இந்தியனா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து யூஸ்வலா வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோன்னு பார்த்தோம்னா எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்னா 5 இயர்ஸ், அப்புறம் ஓபிசி கேண்டிடேட்ஸ்னா 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டினா வந்து 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி பார்த்த மாதிரி நீங்க வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். டிப்ளமோ கேண்டிடேட்டா இருந்தா இந்த இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ அடுத்தது வந்து நீங்க எப்படி அப்ளை பண்ணணும்? இதை வந்து ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். நவம்பர் 7ல இருந்து நவம்பர் 16க்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வேற எந்த மோட்லயும் வந்து அப்ளிகேஷன் வாங்க மாட்டாங்க அப்படிங்கறதையும் கிளியரா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க வந்து என்ன பண்ணணும்னா வேலிட் பர்சனல் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பரை வச்சுட்டு நீங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பத்தின டீடைல் ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்க சொல்லுங்க. நாங்க ஒரு டெமோ வீடியோ உங்களுக்கு ரெடி பண்ணி அப்லோட் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்கேண்ட் போட்டோகிராஃப், தம்ப் இம்ப்ரெஷன் அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க சைன், தம்ப் இம்ப்ரெஷன் அண்ட் தென் ஸ்கேண்ட் போட்டோகிராஃப் இது 3மே வேணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்க வந்து எழுதி டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த இதை வந்து நீங்க எழுதிட்டு இதை வந்து நீங்க அட்டாச் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ். இது வந்து சப்மிட் ஒன் அப்ளிகேஷன் ஃபார் த அட்வர்டைஸ் கொஸ்டின். நீங்க வந்து ஒன் டைம் மட்டும்தான் ஒரு அப்ளிகேஷன் தான் பண்ணணும். வேற அப்ளிகேஷன் வந்து போடக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க வந்து இத நீங்க கொடுக்குற இந்த டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஏதாவது தப்பா கொடுத்துட்டீங்கன்னா நோ சேஞ்ச் ஆர் மாடிஃபிகேஷன் வில் பி அலோட் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க எப்படி பண்ணணும்னா இந்த வெப்சைட்குள்ள கிளிக் பண்ணிட்டு கேரியர், கரண்ட் போஸ்டிங்ஸ், அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஆப்ரேஷன், சேல்ஸ் அந்த இதை கிளிக் பண்ணி அப்ளை ஆன்லைன் இந்த இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் இந்த இதை வந்து நீங்க ஏதாச்சும் எப்படி அப்ளை பண்ணணும் ஏதாவது டெமோ வீடியோ வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்க போடுறோம். இதுல வந்து கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது ஃபுல்லா வந்து ஈஸியா வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஃபீஸ் வந்து 250 ருபீஸ், எஸ்சி கேண்டிடேட்ஸ்னா 1050 ருபீஸ் அதர் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன். அதுக்கப்புறம் நீங்க வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணலாம். ஏஜ் ப்ரூஃப் வந்து 10th 12th மார்க் ஷீட் வந்து அட்டாச் பண்ணணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து உங்க டிகிரி சர்டிஃபிகேட், அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வந்து நீங்க அட்டாச் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்க கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்க வந்து அட்டாச் பண்ணணும். எஸ்சி, எஸ்சி, ஓபிசி, நான் கிரீமி லேயர் ஆர் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அந்த இதுக்கு வந்து நீங்க கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இந்த பேஸ்லிப் அந்த இதெல்லாமே நீங்க அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் ரிலீவிங், பேஸ்லிப் அது எல்லாமே நீங்க அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து டென்டேட்டிவா வந்து 1st ஆஃப் டிசம்பர் வந்து கண்டக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு பிரீஃப் இது. ஓகேங்களா? இப்போ வந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் கூட வந்து அவங்க கண்டக்ட் பண்றாங்க எஸ்சி, எஸ்சி, ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு. ஸோ நீங்க வந்து அப்ளிகேஷன் போடும்போதே நீங்க வந்து ஆஃப் பண்ணிக்கணும். வேணுமா வேணாமா அப்படிங்கிறது. ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வேணும்னு சொன்னீங்கன்னா வந்து அவங்களே வந்து எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்கும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.